சுஜாதாவின் சிறுகதைகள். திமலா. வாசிப்பது சந்தீப். உங்களை பார்க்க உங்கள் என்று வெளி ஆபீஸ் சொல்லி முடிப்பதற்குள் ஆத்மா குறுக்கிட்டு எத்தனை முறை சொல்லிருக்கிறேன். இந்த வேளையில் பார்வையாளர்களை அனுமதிக்காதே என்று வெட்டினான். கோபக் கதவு திறந்தது. நான் பார்வையாளர் இல்லை. உன் மனைவி ஓ நித்யா. நீயா? உள்ளே வரலாமில்லையா? தாராளமாக. உனக்கு யார் தடை செய்ய முடியும்? அருகே வா. முத்தம் தருகிறேன். நித்யா அருகே செல்லாமல் தீர்க்கமாக தன் கணவனை பார்த்தாள். ஆத்மாவின் மேசையில் டெர்மினல் திரையில் எழுத்துக்கள் அதிவிரைந்தன. சுவற்றில் உயர வரைபடங்கள் சிவப்பிலும் பச்சையிலும் உயிர் பெற்று ஆத்மா கோவின் அந்த நிமிஷ ஆரோக்கியத்தை அடித்துக் காட்டின. ஆத்மா டச் போனில் நியூயார்க் என்று கூப்பிட்டுவிட்டு உட்காரேன் நித்யா என்றான். நித்யா உட்காராமல் கைகளை கட்டிக்கொண்டு கணவனை கவனித்தாள். நியூயார்க் நியூயார்க். நியூயார்க் சார். எத்தனை வேண்டுமா? 20 மில்லியன். 19க்கு தீர்த்துவிடு. நிக்ஸ் சார். வாங்குவது யார்? ராச்சைல்டு. அந்தக் கழுகா? சரியாக ஒரு நிமிஷம் பார். அதன்பின் 19:40 வரை போ. சரி. ஆத்மா டச் போனிலிருந்து நிமிர்ந்து நித்யாவை ஒரு மில்லிசெகண்டு புன்னகைத்துவிட்டு பிசி பிசி பிசி. இந்த சமயத்தில் வந்தாயே என்றான். நித்யா பதில் சொல்லவில்லை. ஆத்மா தன் கோட்டின் உட்புறத்தில் கைவிட்டு பேஸ்மேக்கரை அமைத்து இதயத் துடிப்பை அதிகரித்துக் கொண்டான். மூளைக்கு இரத்த ஆக்சிஜன் அளவை அதிகரித்தது கொண்டான். துல்லியமாக சிந்திக்க முடிந்தது. அந்த வரைபடங்கள் இன்னும் நடந்துத்துக் கொண்டிருந்தன. கிரேட். 1 நிமிஷத்தில் 1,00,000 செய்துவிட்டேன். நித்யா. நீ நிற்கிறாயே, என்ன வேண்டும் சொல். நான் யார் தெரியுமா உனக்கு? என்ன பைத்தியக்கார கேள்வி? நீ என் மனைவி. ஹலோ நியூயார்க். 19:50. முடியாது. இன்னும் 40 செகண்டு தயங்கி 45க்கு முடித்துவிடு. என்ன சொன்னேன் நித்யா? ஒன்றுமே சொல்லவில்லை. என் கணவன் இயங்குவதை பார்த்தது கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமா? சொல்லவே இல்லையே. ஆத்மா. எனக்கு நீ வேண்டும். நானா? அதுதான் எதிரிலேயே இருக்கிறேனே. என் எதிரில் இருப்பது ஒரு பணம் பண்ணும் இயந்திரம். பணம் சக்தி நித்யா. வந்த காரியத்தை 40 செகண்டுக்குள் சொல். ஆத்மா. நீ 1 மணி நேரம் எனக்கு என்று பிரத்யேகமாக வேண்டும். ராத்திரிதான் வருகிறேனே. வருகிறாய், மாத்திரை விழுங்குகிறாய், இதயத் துடிப்பை குறைத்துக் கொள்கிறாய், தூங்கிவிடுகிறாய். காலை எழுந்து நான் காண்பது காலிப் படுக்கை. தேவைப்பட்ட போது ஸ்டிவியில் பேசிக் கொள்கிறோமே, அது வெறும் பிம்பம். எனக்கு வேண்டியது நிஜ நீ. ஹலோ டோக்கியோ. நித்யா டச் போனை பட்டென்று நிறுத்தினாள். என்ன நித்யா இது? ஆத்மா. நான் சொல்வதை தயவு செய்து கவனி. போன வருஷம் திமலா போவதற்கு அனுமதி கேட்டு எழுதினோமே, ஞாபகம் இருக்கிறதா? அதற்கென்ன? அனுமதி கிடைத்திருக்கிறது என்று ஆர்வத்துடன் ஒரு மஞ்சள் அட்டையை எடுத்தது அவனிடம் காட்டினாள். அதில் கம்ப்யூட்டர் அச்சில் திமலா நிர்வாகம். உங்கள் வேண்டுகோள். பிப்ரவரி 20, 2080 அன்று காலை 10 முதல் 16 வரை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேரந்தவராமல் வரவும். இந்த அட்டையையும் கொண்டு வரவும். உங்கள் பார்வையாளர் எண் 1,64,396. இது செயற்கை காகிதம். ஆத்மா அதை அவளிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு, அப்பாடா, கடைசியில் அனுமதி கிடைத்துவிட்டது, சந்தோஷம், போய் வா என்றான். நித்யா கோபத்துடன் தெளிவாகப் பேசினாள். ஆத்மா. நீயும் என்னுடன் வருகிறாய். வந்துதான் ஆக வேண்டும். 1 மணி நேரம்தான் ஆகும். வரவில்லை என்றால் இந்த அலுவலகத்தை நாசம் பண்ணிவிட்டுத்தான் போவேன், அத்தனையும் உடைத்து. இரு. எப்போது போக வேண்டும்? நாளை காலை 10 முதல் 16 வரை. ஹே கம்ப்யூட்டர். நாளை காலை 10 முதல் 16 வரை. நான் பிரியா. அறையில் ஓர் அமானுஷ்ய குரல் ஒலித்தது. நாளை காலை 10-16 வத்தானபே வருகிறார். ஓ காட். வத்தானபே ஜப்பானியன். மிக முக்கியமான சந்திர கான்ட்ராக்ட். சாரி நித்யா, நான் வர முடியாது. நித்யா இப்போது அழுந்தி உட்கார்ந்தாள். முடியாது. நாளை நீ என்னுடன் வந்துதான் ஆகஸ்ட் வேண்டும். டச் போன் கொடு. ஜப்பான்காரனுடன் பேசுகிறேன்.
ஹேய் கம்ப்யூட்டர் வத்தானபே கொடு. சாரி கிடைக்கவில்லை என்றது குரல். போய் உன் தலையை தின்னு. சாரி தலை கிடையாது. இரு நித்யா கோபிக்காதே, நான் வந்துதான் ஆக வேண்டுமா என்று என்ன கட்டாயம்? நீதான் திமலா பார்க்கத் துடித்துக் கொண்டிருந்தாய். தனியாகப் போய் பாரேன், மற்றொரு முறை உன்னுடன் வருகிறேன். நித்யா பதற்றத்துடன், ஆத்மா எப்படி இதைச் சொல்வேன், 2 பேரும் போவதாகத்தானே முதலிலிருந்தே பேச்சு. அட்டையைப் பார், அனுமதி 2 பேருக்கு. கூட யாரையாவது அனுப்பட்டுமா? நித்யா அழ ஆரம்பித்தாள். நித்யா, என்ன இது? இந்த நூற்றாண்டில் யாரும் அழுவதில்லை. மேலும் அழுதாள். இதோ பார் நித்யா, உனக்கு என்ன குறை? கல்யாணம் செய்து கொள்ளும்போது என்னுடன் வாழ்க்கை இப்படிதுதான் இருக்கும் என்று நான் சொல்லவில்லையா? ஒரே 1 மணி நேரம். அப்படி நான் என்ன பெருசாக கேட்கிறேன்? ஒன்று செய்யலாம். திமலா, எவ்வளவு தூரம்? 150 கிலோ. நீ முதலில் போ, நான் சட்டென்று அவனுடன் பேச்சை முடித்துவிட்டு வந்துவிடுகிறேன். முடியாது, நீ வரமாடடாய், எனக்குத் தெரியும். நான் போகிறேன். உனக்கு வாழ்க்கைப்பட்டதற்கு பதில் ஒரு கம்ப்யூட்டரைக் கட்டிக் கொண்டிருக்கலாம். ஹேய் கம்ப்யூட்டர், என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா? சாரி, பதில் இல்லை. ஆத்மா சிரித்தான். சிரிக்கிறாய்? எனக்கு பற்றிக்கொண்டு வருகிறது. ஆத்மா, நாம் பிரிந்து விடுவோம் என்று நினைக்கிறேன். எனக்காக 10 பேர் மனு போட்டிருக்கிறார்கள். அப்படி எல்லாம் பேசாதே நித்யா. பின்னே என்ன? அந்த திமலா அப்படி என்ன முக்கியம் உனக்கு? முக்கியம் ஆத்மா. அங்கே போக வேண்டியது என் நிம்மதிக்கு முக்கியம், என் மனநிலை ஸ்திரமடைவதற்கு முக்கியம். 1 வருஷமாக நான் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே நமக்கு கிடைக்கப் போகும் ஆறுதலும் நிம்மதியும் பிரபஞ்சத்தில் எங்கேயும் இல்லை. இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் அபத்தமாக பிற்போக்காகப்படுகிறது எனக்கு. ஒருமுறை வந்து பார், உன் மனம் மாறிவிடும். கணவன் மனைவியாகப் போவது பெரும் பாக்கியம் என்கிறார்கள். இந்த முறை மன்னித்துவிடு நித்யா, மற்றொரு மனு போடலாம். ஹலோ நியூ யார்க், என்ன ஆச்சு? நித்யா டச் போனை பிடுங்கி எரிச்சலுடன் கீழே எறிந்தாள். ஹை இம்பாக்ட் பாலிமரில் செய்யப்பட்டு அது சேதமடையவில்லை. ஆத்மா அதை பொறுக்கிக் கொண்டு, கோபம் கூடாது என் மனைவியே என்றான். நான் அனி, உன் மனைவி இல்லை. கம்ப்யூட்டர் குறுக்கிட்டது. ஒரு புதிய செய்தி வந்திருக்கிறது. என்ன? வத்தானபேக்கு வேறு அவசர வேலைகள் இருப்பதால் நாளை வர முடியாதாம். அதிக மன்னிப்புகள் கேட்கிறார். நித்யா முகம் மலர்ந்தாள். வாழ்க வத்தானபே. கம்ப்யூட்டரே, நீயும் வாழ்க என்று கூவினாள். மிகைப்பட்ட உற்சாகம் எதற்கு என்று தெரியவில்லை, எனினும் வாழ்த்துக்களும் ஆஸ்ட்ரா கம்பெனியின் சார்பாக வந்தனமும் என்றது கம்ப். ஆத்மா சிரித்து, திருப்திதானே? நாளை வருகிறேன். முத்தம் உண்டா? நித்யா அவன் உதடுகளில் முத்தமிட்டாள். மறுநாள் 9 மணிக்கே தயாராகிவிட்டாள். ஸ்டீல்வி அலுவலகத்தில் சொல்லி விடுமுறை வாங்கிக் கொண்டாள். தன்னை மெலிதாக அலங்கரித்துக் கொண்டாள். சிந்த்ரானில் பாட்டு அமைத்தாள். பைக்குள் தேவையான சாமான்களை அழைத்துக் கொண்டாள். டச்போனை எடுத்து வான டாக்ஸியை அழைத்தாள். 9:15க்கு மேல் மாடிக்கு வந்து காத்திருந்தாள். நிறைய சமயமிருக்கிறது. திமலா. அவள் எதிர்பார்த்து ஏங்கிய திமலா. கணவனுடன் சென்று வரவேண்டும் என்ற 1 வருஷ வைராக்கியம் என் விரதம் இன்று பூர்த்தியாகப் போகிறது. நித்யா மற்ற பெண்களைப் போல் இல்லை. கணவன் மனைவி உறவுக்கு இந்த நூற்றாண்டின் புதிய அர்த்தங்கள் அவளுக்கு பிடிக்கவில்லை. அயற்சேர்க்கை விழாவுக்கு அவள் போவதே இல்லை. குருட்டுக் கூட்டுக்கள் அவளுக்கு பிடிக்காது. கணவன் மனைவி உறவில் இன்னும் சில கவிதை கலந்த சங்கதிகள் இருப்பதாகவே நம்புகிறவள். அவள் ஜீன்களில் கோளாறு என்று ஆத்மா சொல்லியிருக்கிறான். இருக்கட்டும், கோளாறு அவளுக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு ஆத்மா ஒருவன் போதும், அவனுடன் என் சுகத்துக்கங்கள் அனைத்தும் ஐக்கியமாகட்டும். மெலிதாக பெருமூச்சு விட்டுக்கொண்டு வான டாக்ஸி வந்து வரைந்த வட்டத்தில் இறங்கி சுவாசித்தது. நித்யா ஏறிக்கொண்டாள். எங்கே என்றான் டாக்ஸி ஓட்டி. முதலில் அஜாக்ஸ் கட்டிடம். அங்கே கணவனை அழைத்துக் கொண்டு திமலா போக வேண்டும் 10:15க்குள். உன்னிடம் போஸ்டர் இருக்கிறதா? இருக்கிறது. நிறைய சமயமும் இருக்கிறது. அஜாக்ஸ் கட்டிடத்தில் எத்தனை நேரம் காத்திருக்க வேண்டும்? அதிகப்படியாக 5 நிமிஷம். சரி. டாக்ஸி நழுவியது.
அஜாக்ஸ் கட்டிடத்தில் இறங்கிய போது 9:40 ஒரு நிமிஷம் என்று சொல்லி அதிவேக லிப்டில் இறங்கி ஆத்மாவின் அறைக்குள் சென்றாள். எப்போதும் போல் அவன் பணம் பேசிக் கொண்டிருந்தான். ஹலோ லண்டன். மெட்ரோவில் டாக்டர் டாம்லின்சன் வேண்டும். ஹலோ நித்யா. நேரமாகிறது, கிளம்பு கிளம்பு. ஒரு நிமிஷம் டாக்டர் டாம்லின்சன். ஆத்மா ஹியர், ஐ எம் ஹோல்டிங். எங்கே போகிறோம்? நாசமா போச்சு. திமலா. ஓ எஸ் திமலா. திமலா, நமக்கு அனுமதி கிடைத்து விட்டதல்லவா? இன்னுமா அரை மணி இருக்கிறதே. இதோ வந்துவிட்டேன். ஆத்மாவை ஒரு வழியாக பிடுங்கிக் கொண்டு வர 10 10:16க்கு அனுமதி. நித்யாவுக்கு கவலை அதிகரித்தது. கடவுளே, போக்குவரத்து குழப்பமில்லாமல் போய் சேர வேண்டும். டிரைவர் 10:15க்கு நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், பியூல் செல்கள் எல்லாம் புதிதாக சார்ஜ் வாங்கியிருக்கின்றன. போஸ்டர் வைத்திருக்கிறேன். திமலாவில் எந்த பிளாட்பார்ம்? புரியவில்லை. உங்கள் அனுமதி அட்டை என்ன நிறம்? மஞ்சள். 10வது பிளாட்பார்ம். வான டாக்ஸி அம்பாக விரைந்தது. அதன் வேக ஈர்ப்புடன் நித்யாவின் வயிற்றில் எதிர்பார்ப்பின் ஈர்ப்பும் கலந்திருக்கிறது. ஆத்மாவை முழுசாக பககத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவனை உரசிக் கொண்டாள். திமலாவுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது 10:14 அப்பாடா, ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். நீண்ட பிளாட்பாரத்தில் அதிகம் சந்தடி இல்லை. திமலாவுக்கு வரவேற்கிறோம் என்று சோடியம் விழுந்தது. நித்யா வேகமாக நடந்தாள். நீண்ட சதுர இயந்திரங்கள் உங்கள் அனுமதிச் சீட்டை செருகுங்கள் என்றன. செருகினாள். உள்ளே அதன் காந்த எண்கள் படிக்கப்பட்டு, நீங்கள் ஒரு நிமிஷம் முன்னதாக வந்திருக்கிறீர்கள். 9ஆம் எண் கன்வேயரில் செல்லவும். சற்று தூரம் நடந்தார்கள். 9ஆம் எண் கன்வேயருக்கு. ஒரு வரிசை காத்திருக்க மேலே ஒரு ஆரஞ்சு வண்ண விளக்கு பளிச்சிட்டது. இன்னும் 30 செகண்டுகளில் புறப்படும் என்றது ஒலிபெருக்கி. ஆத்மாவும் நித்யாவும் அதன்மேல் ஏறிக்கொள்ள சற்று நேரத்தில் ஆரஞ்சு சிவப்பாகி டங்ஸ்டைல் பூட்டிக்கொள்ள ஊஷ் என்ற சப்தத்துடன் பெல்ட் நகர ஆரம்பித்தது. முதலில் ஒரு மண்டபத்தின் ஊடே விரைந்தது. மேலும் வேகம் பிடித்து மிக மெலிதான கட்டத்துடன் சுற்றி வந்து கோபுரம் தெரிந்தது. நித்யாவின் துடிப்பு அதிகரிக்க ஆத்மாவை அப்படியே அணைத்துக் கொண்டாள். பிரதான வாசல் திறந்திருந்தது. அவர் இங்கிருந்தே தெரிந்தார். நித்யா துள்ளினாள். பார் ஆத்மா, அவர்தான். வேகம் குறைந்து சரியாக 10:16க்கு ஆத்மாவும் நித்யாவும் சந்நிதியில் அனுமதிக்கப்பட்டார்கள். மெலிதாக ஏர்கண்டிஷனரின் மூச்சு கேட்டது. அருகே 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 சென்றார்கள். அப்பா, என்ன ஜாஜ்வல்யம், என்ன கம்பீரம்! உங்களுக்காக சரியாக 20 செகண்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆசை தீர சேவிக்கலாம் என்று குரல் மேலே ஒலித்தது. அர்ச்சகர் பட்டாடை அணிந்து நெற்றியில் நாமம் அணிந்து அர்ச்சனை உண்டா? என்ன மொழி என்றார். தமிழ் என்றாள் நித்யா. அர்ச்சகர் அருகே இருந்த பட்டன்களைத் தொட்டார். மெலிதான இசை பரவியது. துல்லியமான கண்ணீர் என்ற பெண் குரலில் பாட்டு கேட்டது. குன்றம் ஏந்திக் குளிர் மழை காத்தவன், அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன், சென்று சேர் திருவேங்கட மாமலை, என்றுமே தோழ நம்பினை ஓயுமே, சேவிங்கோ சேவிங்கோ, நன்னா கண்குளிர சேவிங்கோ சீனிவாசப் பெருமாள். முன்னெல்லாம் திருப்பதி திருவேங்கடம் திருமலைன்னு பேரு, இப்பதான் கம்ப்யூட்டருக்கு தோதா திமலான்னு சின்னதாக்கிட்டா. பூலோக தெய்வம், பிராசீனமான கோயில், நின்ற திருவுருவம், திருமுடியும் தாளும் தடக்கையும், கற்பூர ஒளியில் ஆத்மா த்ரில்லிங் என்றான். இரண்டனா. இப்போதும் சிலர் இரண்டனா நாலனா என்ற சொற்களை பயன்படுத்தினால் சுதந்திரத்துக்கு முன் பிறந்தவர்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். இரண்டனா ஒரு தனி நாணயம். பித்தளை. சதுர வடிவில் இருக்கும். ஒரணா போல அசிங்கமான நிழறநிலைகள் இல்லாமல் கூர்மையான முனைகளை மழுப்பி ஒருபகத்தில் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் தன் தலையில் கிரீடத்துடன் சைடுவாகாக பார்த்ததுக கொண்டிருப்பார். அவர் கிரீடத்தை திக்கிப் பார்த்ததால் அப்போதுதான் கிராப்பு வெட்டிக் கொண்டிருக்கலாம் என்று தோன்றும். இரண்டனா அந்த தினங்களின் பொருளாதாரத்தில் முக்கியமான நாணயம். இந்த நாட்களின் 8 பைசாவுக்கு சமம் என்று அதை அலட்சியம் பண்ணி விடாதீர்கள். நான் சொல்லும் நாட்களில் ஸ்ரீரங்கம் திருச்சி பஸ் கட்டணம் இரண்டனா. பெனின்சுலர் கபேயில் தோசை இரண்டனா.
கிருஷ்ணன் கோட்டை வாசலில் இளநதைப்பழம் லேக்கா உருண்டை கொடுக்கா புளி எல்லாமே காலனாதான், அதாவது இரண்டனாவில் 8இல் ஒரு பங்கு. டிபிஜி கடையில் அழைக்கும் ரப்பர் கட்டை பேனா மசிக்கூடு ரூல்டு பேப்பர் பிளாட்டிங் பேப்பர் வாங்கியும் இரண்டனாவுக்கு சில்லறை தருவார் அல்லது ஒரு புளிப்பு மிட்டாய் தருவார். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது மார்கழி மாதத்தில் பகல்பத்தில் தேர்முட்டியருகில் தரையில் பள்ளம் தோண்டி துருத்தி வைத்து சாணி பூசி பெரிய வாணலி அமைத்து அதில் கொள்ளிடம் மணலை கொட்டி அதனுடன் வறுக்கப்பட்டு உற்சாகமாக வெடிக்கும் பட்டாணி ஒரு பை நிறைய இரண்டனாவுக்கு கிடைக்கும். இரவு பெடரமாக்ஸ் வெளிச்சத்தில் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை கொக்கோகம் போன்ற புத்தகங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டு வாங்கலாம். ரங்கராஜாவில் காப்டன் மார்வல் படம் தரடிக்கெட். இரண்டனா. தங்கராசு மிதிவண்டி நிலையத்தில் அவர் சைக்கிள் இரண்டனாவுக்கு எடுக்கலாம். அதற்கு கீழே ஒரணா அரையணா காலனா தம்பிடி போன்ற பரிவார நாணயங்கள் இருந்ததால் இரண்டனா இருக்கிறவன் ஆகாகான் போல உணரலாம். விகடன் பத்திரிகை நீல நிறத்தில் அச்சிட்ட சிறுவர் மலருடன் இரண்டனா ஒரு பாக்கெட் கலர்களாக இருக்கும் பலப்பம் இரண்டனா. லிப்ஸ்டிக் போல சிவப்படைக்கும் மிட்டாய் ஐஸ்கட்டியை சரக்கென்று தேய்த்து சர்பத் ஊற்றி உறிஞசுவதுடன் ஒரு காத்தாடி தலையாரி பம்பரம் எல்லாம் வாங்கலாம். என்ன வெள்ளர்ம இரண்டனாவில் வாங்கலாம். அப்பேற்பட்ட இரண்டனா நாணயத்தை தொலைத்துவிட்டேன் சொல்கிறேன். பாட்டு என்னை ஒரு ஆழாக்கு எண்ணெய் வாங்கிக் கொண்டு வா என்று இரண்டனா கொடுத் அரையர் கடைக்கு அனுப்பினாள். கூடவே ஒரு கிண்ணியும் கொடுத்தாள். ஈயம் பூசினது வாயகன்றது. நான் அந்த வயசில் ஸ்தலத்திற்கு ஸ்தலம் ஓட்டம்தான். ஒரு நிமிஷத்துக்குள் அரையர் கடைக்கு வந்து மாமா ஒரு ஆழாக்கு எண்ணெய் என்றேன். அரையர் கடை என்று எப்படி பெயர் வந்தது தெரியாது. கடை சொந்தக்காரர் அரையர் இல்லை, ஐயங்கார்தான். ஆனால் கோவில் அரையர்கள் பரம்பரையெல்லாம் கீழ உத்திர வீதியில் இருந்தார்கள். இனது அரையர் எங்கள் வீட்டிற்கு 7 வீடு தள்ளி இருந்தார். சாதி வழக்கத்துக்கு மாறாக பலசரக்கு கடை வைத்திருந்தது. ஒரே ஐயங்கார் சன்னமான குரலில் வரவேற்பார். எப்போதும் பலகையில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். நிலக்கடலையோ முந்திரிப் பருப்போ எதையும கண்ணெதிரே இருந்தாலும் வாயில் போட்டுக் கொள்ள மாட்டார். கையில் பனை விசிறிக் கொண்டு இருப்பார். அவர் கடையில் ஏலக்காய் கிராம்பு கோதுமை அரிசி லவங்கப்பட்டை சீமெண்ணெய் எல்லாம் கலந்து ஒரு சுகமான வாசனை வீசும். என்ன எண்ணெய்டா, நல்லெண்ணெயா தேங்கா எண்ணெயா ஆமணக்கு எண்ணெயா விளக்கெண்ணெயா வேப்பெண்ணெயா என்றார். அப்போதுதான் இவ்வளவு எண்ணெய் இருப்பது தெரிந்து நான் மீண்டும் பாட்டியிடம் ஓடி வந்து, என்ன எண்ணெய் பாட்டி, உன்னை கன்னமா இழைக்கணும் நம்மாத்தில எப்பவாவது நல்லெண்ணெய் தவிர ஏதாவது பயன்படுத்துவோமா? நல்லெண்ணெய் தாண்டா. மீண்டும் ஓடிப்போய் ஒரு ஆழாக்கு நல்லெண்ணெய் மாமா. நல்லெண்ணெய் ஆழாக்கு 2.5 அணா ஆச்சேப்பா. பாட்டி கிட்ட போய் இன்னும அரைனா வாங்கிண்டு வரையா? நான் மீண்டும் ஓடி வந்து சொல்ல, ஏண்டா மடையா, ஆழாக்கு 2.5 அணான்னா 2 அணாவுக்கு உண்டானதை வாங்கிண்டு வரதுக்கென்ன புத்தி கிடையாதா உனக்கு? இப்படி பரப்பக்க பறக்க ஓடிண்டேருப்பியா? நீ சொல்லவே இல்லையே பாட்டி என்றேன். நியாயம்தானே, காதல வாங்கிக்கோ. அரையர் கிட்ட போன வாரம்தான் 2 அணா ஆழாக்கு ஒரு முழு ஆழாக்கு கொடுத்தாரேன்னு கேளு. இல்லைன்னா 3/4 வீசம் ஆழாக்கு போடச் சொல்லு. நன்னா பார்த்து எல்லா எண்ணெயும் பாத்திரத்தில விழுந்து கீழ சுட்டாம வாங்கிண்டு வா. வரப்ப ஓடி வராதே கொட்டிடப் போரே. என் இந்த எச்சரிக்கைகளுக்கெல்லாம் தேவை இல்லாதபடி அடுத்த முறை அரையர் கடைக்கு போக விடாமல் வழியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ராஜன் கீழ் ஸ்கூல் எதிரில் தெரு நடுவில் தேர்முழடியருகில் கொட்டு சப்தம் கேட்டது. அதைக் கடந்துதான் அரையர் கடைக்கு போக முடியும். கூட்டம கூடிக் கொண்டிருந்தது. நையாண்டி மேளம் கேட்டது. மத்தளம் அவ்வப்போது உருமியது. பைஜாமா அணிந்த ஒரு சிறுமி அலட்சியமாக உள்ளங்கைகளை தரையில அழுத்தி பல்ட்டி அடித்து சுற்றி வந்தாள். அவளை விட சற்றே பெரிய சிறுவன் ஒரு கழியை லாவகமாக திக்கி நிறுத்த மஸ்தான் தரையில் வட்டம வரைந்து அதில் பாம்பு பெட்டிகள் ஒரு மகுடி வேறு என்னவோ உபகரணங்கள் கோழிமூவுக்கு இறகு போர்த்திய போர்வை கருப்புத் துண்டு என்று பலவித உபகரணங்களை பரப்பிக் கொண்டிருக்க வாங்க நாகூர் பாபா மோடி மஸ்தான் பரம்பரை. மனுசனை பாம்பாக்குவேன், பாம்மை மனசனாக்குவேன் ஒரு கீரி ஆணியில் தனிப்பட்டு சுற்றி வந்து கெர்னடிருக்க மோடி மஸ்தான் என்னையே பார்த்து, பயப்படாத பக்கத்துல வந்து கொந்து என்று என்னை அழைத்தான். அந்த பரட்டைதலை சிறுமி சின்ன பல்வரிசையில் என்னை பார்த்து சிரித்தாள். ஆழாக்கு எண்ணெயை மறந்தேன். முதல் வரிசையில் போய் உட்கார்ந்து கொண்டு விடடேன். அவ்வப்போது மத்தளம் தட்டிக்கொண்டு அவன் இடைவிடாமல் பேசினான். கந்துமதக்கரியை வசமாக்கலாம். கரடிப்புலி வாயைக் கட்டுவேன். சிங்கத்தை முதுகில போட்டு பேன் பாம்பை எடுத்து ஆட்டுவேன். இது என்ன என்று சபையோரில் ஒருவரை கேட்டான்.
ஓரணா என்னது ஒக்காளியா என்று கேட்க சபையில் சிரிப்பு. நெருப்பில அரதம்பச்சு வேதிச்சு வித்துருவேன், வேற யாரும பார்க்காம உலகத்தில உலாவுவேன், எப்பவும் இளமையா இருப்பேன், மத்தொருவன் சரீரத்தில பூந்துருவேன், தன்னில நடப்பேன், நெருப்பில குந்துவேன், எல்லாம் எதுக்காக என்று கேள்வி கேட்டு தயங்கி தன் சட்டையை நீக்கி பட்டென்று வயிற்றில் எதிரொலி கேட்கத் தட்டி, பாழும் பவத்துக்காக. நீ காசு கொடுக்கவானாம், உன் காசை மடிலையே வெச்சுக்க வித்தை பாரு பாத்து மஸ்தான் குஷியாயிருச்சுன்னு ஒரணா 2 4 அரை ரூபா 1 ரூபா தட்ல போடு, பச்சை புள்ளையே பந்தாட போக்ஷர்ன், எல்லாரும் பலமா கைத்தட்டுங்க என்று சொல்லி நாங்கள் கைத்தட்ட காத்திராமல் உய் என விசிலடித்தான். நான் அவன் வித்தையில் பரிபூர்ணமாக ஐக்கியமானேன். தகரியமுள்ளவங்க யாராச்சும் இருந்தா வாங்க என்று கேட்க ஒரு சிறுவன் முன்னால் வந்து நின்றான். அந்த பையனை கூப்பிட்டு அவன் முன் விரல்களை என்னவோ பண்ண அவன் சட்டென்று துங்கிப் போக அழுக்கு துணடால் போர்த்தி படுக்க வைத்தான். யார் வீட்டு புள்ளையோ இது என்றான். தரையில் ஒரு முகம் வரைந்தான். அந்த முகத்திற்கு ஒரு வாய் மட்டும் பெருசாக வரைந்தான். பக்கத்தில் ஒரு பேனாக்கத்தியை வைத்தான். பாம்பு பெட்டியது திறந்து அதை உசுப்பிவிட ஒருமுறை அவன் மணிக்கட்டில் கொத்தியது என்று அதை அதட்டினான். உள்ளுணர்வில் அங்கிருந்து விலக வேண்டுமா என்றுதான் தோன்றியது. ஆனால் கட்டிப் போட்டவன் போல ஆகிவிட்டேன சன்மத்துககு, இந்த இடத்தை விட்டு விலகப் போவதில்லை. கீரிப்பிள்ளை ஒன்றுக்குப் போனது அந்த பைஜாமா சிறுமி. பெரிய கொம்பை வைத்துக்கொண்டு அவன் தோளிலிருந்தது கயிற்றுக்கு எவ்வி அதன் மேல லாவகமாக நடந்தாள். அதன்பின் கழிமுனையில் படுத்திருக்க இவன் கீழே இருந்து பாலன்ச பண்ணி அவளை சுற்றினான். இந்த நேரத்தில் எல்லாம் பையன் கண்மூடி படுத்திருந்தான். எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. யார் பெத்த புள்ளையோ இதை எழுப்பவானாமா? வித்தை பாத்திங்கோ, இப்ப நம்ம ராணி தட்டு கொண்டாருவா ஒரணா 2 என்று சொன்னபோது சபையோர் மெல்ல எழுனதற்கையே என்று குலை நடுங்குமாறு ஒரு அதட்டு போட்டான். பாப்பார தெருவில வித்தை காட்டிட்டு காசு வாங்காம போகமாட், நீ மட்டும காசு தராம வீட்டுக்கு போனே என்ன ஆகும்பாரு என்று கையில் அந்த பேனைக்கத்தியை எடுத்து தரையில் வரைந்திருந்த வாயில் கீறினான். படுத்திருந்த பையன் வாயிலிருந்து ரத்தம் வடிந்தது. இதான் உனக்காகும் ராத்தரி. அப்படியே எல்லோரும் மூச்சடங்கி கதிகலங்கி போய் நின்றோம். மெளமான சூழ்நிலையில் அவன் கத்தியைக் காட்டிக்கொண்டே மெல்ல எங்களிடம வந்தான். நான் என்னிடமிருந்த 2 போட்டதை அவன் பார்க்கக்கூட இல்லை. உடுக்கை அடித்துக்கொண்டே சற்றி வந்தான். கீறி சுற்றிக் கொண்டு இருந்தது வித்தை எப்போது முடிந்தது ஞாபகமில்லை. மெல்ல கனவிலிருந்து விடுபட்டவன் போல நடந்து வந்தேன். வீட்டின் அருகில் வந்தபோதுதான் நிஜ உலகத்து நிதர்சனங்கள் எனக்கு உரைக்க, எங்கே 2 என்பது மட்டுமின்றி எங்கே கெண்ணி? கெண்ணியையும் வைத்துவிட்டு வந்துவிட்டேன பாட்டி. சமையலறையிலிருந்தது குரல் கொடுத்தாள். ஏண்டா இத்தனை நாழி எண்ணெயை மோடை மேல வச்சுட்டு பாடம் படிக்கப்போ என்றள். மீண்டும தெருக்கோடைக்கு ஓடினேன். அதற்குள் வித்தைக்காரன் சாமக்கிரியைகளை கவர்ந்தது கொண்டு சென்றிருக்க வேண்டும. விரிச்சோடியிருந்தது தெரு. போய்விட்டான். நான் செய்வது அறியாது திகைத்து நிற்க தெற்கு சித்திரை வீதி மூலையில் மீண்டும் கொட்டு சப்தம் எதிரொலித்தது. சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடினேன். தெற்கு வாசல் அருகில் வாணி விலாஸ் பிரஸ் எதிரில் அவன் அடுத்த டேரா போடடிருக்க மெல்ல கூட்டம் கூடிக் கொண்டிருந்தது. வித்தைகாரன் அருகில் சென்ஷர்ன அந்த பையன். வாயில் ரத்தம் வந்து கிடந்தவன் பைஜாமா பெண்ணுடன் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தான். வித்தைக்காரன் எங்கள் விட்டு கெண்ணியை திருப்பி திருப்பி பார்த்தது கொண்டிருந்தான். இது எவ்வளவு பெரும் என்பது போல். வா தம்பி, நான் வந்து கீழே சித்திரை வீதில வித்தை பார்க்க வந்தேங்க. கெண்ணியை விட்டுட்டு போய்ட்டடங்க. அந்த கெண்ணி என்னது? தம்பி வந்தியா? கெண்ணி தரேன், ஆனா ஒரு கண்டிசன். என்ன எங்கூட வரியா? வித்தை காட்ட லர்குடி பிச்சாண்டார கோவில் இந்த பக்கம் குளித்தலை, அந்த பக்கம் புதுக்கோட்டை வரைக்கும போகலாம் என்றாள். பைஜமா சிறுமி என்னை பார்த்து மோகனமாக சிரித்தாள். ஏபிசி புஸ்தகம் வச்சிருக்கியா என்று கேட்டாள். நான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு விசும்ப ஆரம்பித்தேன். என் கெண்ணியை கொடுக்கறேன். அவன் என்னிடம அந்த கெண்ணியை கொடுக்காமல் அவ்வப்போது நீட்டி கொடுப்பது போல் கொடுத்தது. கையை இழுத்துக்க கொண்டான். நான் பெருசாக அழ ஆரம்பித்ததும் கொடுத்தான். கெண்ணியை கொடுத்துடடு வந்துரு, நல்ல அயர் வீட்டு சாப்பாடு போடறேன். ஊர் உலகமெல்லாம் சுத்தலாம், பனாரஸ், அலகாபாத், கல்கத்தா. நான் வீட்டுக்கு திரும்பும்போது அந்த பெண் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். வரல? வரப்ப ஏபிசி புஸ்தகம் கொண்டுட்டு வா என்றாள். நான் ஓடி வந்து அவசரமாக என் உண்டியலை உடைத்தது 8 காலனா சேர்த்து அரையர் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிக் கொண்டு வந்து விட்டேன்.
பாட்டி திட்டுவாளோ என்று நான் வித்தைக்காரருடன் போயிருந்தால் என்ன ஆகியிருப்பேன் என்று இந்த வயசில் எப்போதாவது எண்ணிப் பார்ப்பேன். தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு ஒரு கையால் மத்தளம் தட்டிக்கொண்டு மற்றொரு கையால் புல்லாங்குழல் வாசிக்க அந்த பெண் சுழன்று ஆட. எது எப்படியோ இந்த கதையை எழுதியிருக்க மாட்டேன். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.